பிரான்ஸில் வந்து முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜனாதிபதி மாளிகை. பிரான்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து எல்லாம் வின் பண்ணினோம்னா இதுக்கு பின்னால் வச்சு தான் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் எல்லாம் நடக்குது. உலகத்தில் இருக்கிற முக்கிய புள்ளியல் முழுக்க இந்த இடத்துக்குள்ள வந்து சாப்பிட்டுருக்கணும். We are operating in 100 countries in the world, and our job is to protect people. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு அதாவது பிரான்ஸில் வந்து முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜனாதிபதி மாளிகையை தான் பார்க்க போகிறோம். இந்த மாளிகை வந்து 1722ஆம் ஆண்டுலேருந்து இருக்குது. இதைத்தான் நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக கிடைக்காது. நம்மளுடைய பான் கொடுக்குற தர்ஷன் தான் கூடுதலாக வந்து அங்கே பான் கொடுத்துட்டு போவார். ஆனால் இந்த இடத்தால தான் பெரிய புள்ளிகள் எல்லாம் வந்து ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போகிறது. ஃப்ரான்ஸுக்கு விசிட் பண்ணுற எல்லாரும் இந்த வழியால் தான் உள்ளே போகணும். இந்த இடத்துல எந்த நாளும் திறக்க மாட்டினோம். வருஷத்தில் 2 நாள் தான் திறப்பினோம். அந்த 2 நாளும் வந்து ஒன்று செப்டம்பர் மாதம் ஜூனை 13 சொல்லி அது நடக்கிறது. அங்கே அப்போ திறப்பினம். மற்றது இந்த கிராண்ட் எக்ஸ்போசிஷனுக்கு திறப்பினம். ஆனால் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். வாங்க உள்ளே போய் எப்படி மாளிகை இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். வாங்க போவோம். நாங்கள் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வரோம். இது வந்து பின்னால வழி, அதாவது பின்னால வழியாக தான் நாங்கள் பிரான்ஸுடைய ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போகணும். நல்ல நிறைய செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். என்ன 3 படி செக் போல இருக்கா. வெஸ்டெல்லாம் கலட்டி இதில் வச்சு அடுத்த செட்டிங்கே போகிறோம். வெள்ளை மாளிகை, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை மாளிகைக்கு முதலே வந்து இது கட்டப்பட்டிருக்குது. இந்த ஆர்கிடெக்சரை பார்த்து தான் கூடுதலான மாளிகைகள் கட்டி கொண்டிருக்கணும். ஆனால் இந்த இடம் வந்து ஜனாதிபதிக்காக வேண்டி ஒரு மாளிகையாக முதல்ல கட்டப்படையில்லை. இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற வந்து ஒரு கண்காட்சியை பார்க்குறதுக்கு, அதாவது பிரான்ஸில் தயாரிக்கிற பொருட்களை வந்து கண்காட்சிப்படுத்த போயினோம். அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே போட்டிருக்கு வர வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து பிரான்ஸ் ஜனாதிபதி மாளிகைகளுடைய தோட்டம். அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. வந்து பாருங்கள், இங்கே இருக்கிற மரங்கள் மற்றது இங்கே இருக்கிற செடிகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வரலாறு இருக்குது. சும்மா இல்லை, எல்லாரும் வந்து நிறைய ஜனாதிபதிகள் மற்றது அரசர்கள் எல்லாம் வந்து அன்பளிப்பு செஞ்சதை தான் நீங்கள் கூடுதலான மரங்கள் மற்றது அதனுடைய செடிகள் எல்லாம் இருக்கும். வந்து கூடுதலாக இப்படியான க்ரீன் ஹவுஸில் நாங்கள் பிரிட்டிஷ் காலத்தில், அதாவது ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற மாளிகைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க எப்படி தோட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. இந்த மரத்தை காட்டுங்க, எவ்வளோ பெரிய மரம் வந்து பாருங்க. இந்த மரத்துக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? இது நான் நினைக்கிறேன் பரம்பரை மித்திரந்த காலத்துலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். மெல்ல மெல்லமாக மாளிகைக்குள்ளே நுழைகிறோம். அக்கா பெரிய கேமராவோட எல்லாம் தெரிகிறேன். இந்த தோட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த புல் வெட்டுற மிஷின் தெரியும். இப்போ காண இல்லை. ஏன்னா இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். இந்த செக்யூரிட்டி ரீசனுக்காக வேண்டி தான் இப்படி வச்சிருக்கணும். பள்ளமா இதுகள் எல்லாம் நாங்கள் நம்மளா பள்ளமாக வச்சிருக்கணும் வேண்டு பார்க்குற மொழியா. ஆனால் ஏதாவது ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் இப்படி பள்ளமாக வச்சிருக்கணும். இதில் ஒரு சின்ன வரலாறு போட்டிருக்குது. இதுதான் முதலாவது நெப்போலியன் வந்து இந்த பேலஸை திறக்கும் போது, அதாவது ஈஃபில் டவர் கட்டின டைம் தான் வந்து இதை புதுப்பிச்சு 1889ஆம் ஆண்டு வந்து திறந்தது. அதுக்கு பிறகு இப்பொழுது இருக்கிற எலிசே பேலஸ். இங்கே தான் கூடுதலான பார்ட்டிஸ்கள், கார்டன் பார்ட்டிகள் எல்லாம் நடக்கிறது. பிரான்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து எல்லாம் வின் பண்ணினோம்னா இதுக்கு பின்னால் வச்சு தான் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் எல்லாம் நடக்குது. தீ அணைக்கிறதுக்காக வேண்டி பாய்க்கிற மிஷின் 12 மணித்தியாலம் வந்து சார்ஜ் பண்ணாமல் பாய்க்கக்கூடிய மிஷின் உண்டு. அதாவது ஆக்கள்லாம் நார்மலாக தீ அணைக்கிறது போகிறவே, ஆனால் இதை பாவிச்சா வந்து நீங்கள் ஆக்கள் இல்லாமல் தீ அணைக்கலாம். என்ன
எல்லாரும் ஒரு ஒரு விஷயங்களை வந்து கண்காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். இது வந்து சாராயம் டிஸ்டிலேட்டர் பண்ணுறது போல இருக்கு. டிஸ்டிலேட்டர் வந்து பெர்ஃப்யூம் செய்கிற டிஸ்டிலேட்டர்னு சொல்கிறது. அதாவது சாராயத்துக்கு வந்து டிஸ்டிலேட்டர் தான் வேணும். பட் அது பெர்ஃப்யூம் வந்து சுத்திகரிக்கிறதுக்கும் வந்து ஒரு டிஸ்டிலேட்டர் தான் வேணும். இதுக்குள்ள நீங்கள் அந்த இதுகளை போட்டுட்டீங்கண்டா, பூக்களோ இல்லாட்டி வேறு இதுகளை போட்டுட்டீங்கண்டா அது தானாகவே அதுலேருந்து சுத்திகரித்து கடைசியாக ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணி தான் பியூராக இருக்கும் பெர்ஃப்யூமாக யூஸ் பண்ணுறோம். வெளியில் நாங்கள் ரோட்டில் வச்சு குடிப்போம் அந்த தண்ணி. தாண்டி ஃபவுண்டன்னு சொல்லிட்டோம். அதாவது வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர். அது வந்து பழைய காலத்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், இது புது காலத்துக்கு வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர். இது கொஞ்சம் காலத்தில் வந்து ஃப்ரான்ஸில் வெளியில் பாவனைக்கு வந்தாலும் வரும். வந்து அதாவது காம்பேக்ட் பண்ணுறது, நசிக்கிறதுக்காக வேண்டி அப்படி எங்களை உள்ள போவோம் நீ மாலை. Ça fait combien de temps on se déchire? Depuis 1840. Ah, vous connaissez le roi, l'époque du roi et tout ça? Oui, et ce qui est exceptionnel, c'est qu'on est propriétaire de notre matière première. On creuse la colline de l'Arnaille, donc c'est un ermitage, et avec ça on fabrique des percutes réfractaires. Ça fait pour la pizza ou c'est en... C'est pour la pizza, ouais. Mais c'est aussi pour le pain, c'est pour la viande, c'est pour les gratins, c'est pour les meringues, on cuit tout. On cuit tout. அதாவது இவர் வந்து 1800 இந்த மாதிரி செயல்களை செய்யணுமாம். அவே வந்து முதலாவது அதாவது அதுக்கு தேவையான இதுகளை எடுத்து அவையே செய்யணும். பாருங்க, இது வந்து எல்லாத்துக்கும் செய்யலாம். நீங்கள் வந்து பானோ இல்லாட்டி கெத்தோவோ அதாவது கேக்குகளோ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு வியக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து அவர் வந்து 1800 செய்கிறது. பார்க்கும்போது முழுக்க வந்து அதாவது நெப்போலியன் முதல்ல இருந்து கூப்பிட்டு இங்கே தான் வந்து டிப்ளமசி நடக்கிறது. அதாவது ராஜதந்திர பேச்சுகள் எல்லாம் கூடுதலாக நடக்கக்கூடிய இடம். குயின் விக்டோரியா, மற்றது சார் ஆஃப் ரஷ்யா, யோஷிமன் சொல்லி அப்படி சொல்லுங்க. இங்கே ஒரு பாப்பரசர் இருக்காரு. ஒரு பாப்பரசர். இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க இடம். அதாவது உலகப்போர் 1, 2 நடந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதாவது ஃப்ரான்ஸில் என்ன நடந்தாலும் அதாவது என்ன டிசிஷன் மேக் பண்ணினாலும் வந்து இந்த இடத்துல இருந்தால் மேக் பண்ணப்படுது. ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, உலகத்தில் கூடுதலான போர்கள் அதாவது பாண்டிச்சேரியில் நடந்த போர்கள் இல்லாட்டி அமெரிக்காவில் நடந்த போர்களோ அதுகள் எல்லாம் வந்து இங்கே இருந்தால் டிசைன் பண்ணப்படுது. இப்படி போகும் அடுத்தது நாங்கள் இப்போ நிற்கிற வந்து சலோன் டு கம்போதோர். அதாவது லூயி 15 மனைவிக்கு வாங்கி கொடுத்த இடம் தான் இது. அந்த ரூம் ஒன்று அவற்றை நினைவாக வந்து ஒரு ரூம் ஒன்று செஞ்சது. அந்த ரூம் தான். What's the name of your product? Our company is Georgien. We are located in the south suburb of Paris. Okay. And then this is an independent family company for more than 86 years ago. Oh, okay. We are operating in 100 countries in the world. And our job is to protect people by making industrial processes safe. Like a security. This one is like safety. Safety, yeah. Not security. Safety. And that we are operating in many environments. You know, environment for water treatment, for example. Water management. Healthcare. Okay. And then petrochemical, defense, transport, nuclear, power stations. The high level, yeah. Agrochemical, and there's so many environments. What's the name of your company? Georgien. So you're based in which part of France? In the south suburb of Paris, where we have the headquarters and then the manufacturing facilities as well. So how long you are doing this salon for? You're participating in 5 years? For 2 days this year, yeah. 4th year. That's the first time, and for 2 days today.
from today. Yeah. தேங்க்யூ வெரி மச். Welcome, sir. அங்கே தான் வந்து ஒஃபிஷியல் மீட்டிங் எல்லாம் நடக்கும். இப்போ வந்திருக்கிற வந்து சல்து ஃபெத். இங்கே தான் வந்து பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. இந்த இடத்துல ராணி எலிசபெத் மற்றது பிரசிடென்ட் உலகத்தில் இருக்கிற பெரிய புள்ளிகள் முழுக்க இங்கே தான் வந்து சாப்பிட்றது மற்றது அவர்களுடைய நிகழ்வுகளை வந்து பிரான்ஸ் ஜனாதிபதி ஹோஸ்ட் பண்ணுறது. இன்றைக்கு இந்த இடம் முழுக்க பிரான்ஸ் நாட்டு உற்பத்திகளை வந்து வச்சிருக்கணும். என்ன பார்க்கக்கூடிய விஷயம் வேண்டாம், இங்கே வந்து இருக்கிற எல்லா நிறுவனங்களும் 80 வருஷம் 100 வருஷம் 1800 எல்லாம் இருக்குது. அதாவது இந்த கட்டிடம் மாதிரியே இங்கே இருக்கிற பொருட்களும் இங்கே இருக்கிற நிறுவனங்களும் வந்து சரியான பழமையாக இருக்குது. அப்படித்தானே அமீர்? நம்ம ஃப்ரான்ஸில் ஃபோட்டோ பாஸ்போர்ட் மற்றது ஐடிக்கெல்லாம் ஃபோட்டோ எடுப்போம்ல போய் ஆரம்பத்தில் அந்த ஃபோட்டோ வந்து ஆரம்பத்தில் இல்லை, இது வந்து புதுசாக அடுத்த கட்டமாக வந்து இந்த ஃபோட்டோ பூத் தான் வரப்போகுது. அது 5 வருஷத்தில் இல்லாட்டி 10 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய சாமான்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே கண்காட்சிப்படுத்தினோம். விளங்குதா? மற்றது இந்த அறையோட பிரம்மாண்டத்தை பாருங்க எப்படி இருக்க. சல்து ஃபெத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சல்து ஃபெத் வந்து வரலாற்றில் வந்து சரியான முக்கியமான இடம் பிடிக்குது. உலகத்தில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் முழுக்க இந்த இடத்துக்குள்ள வந்து சாப்பிட்ருக்கணும், கதைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பிரசிடெண்ட்டுகள் அதாவது ஜனாதிபதிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து மதிப்பளிக்கிறது. என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதாவது ஃப்ரான்ஸில் வரலாற்றில் வந்து குறிப்பிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து இன்னொரு விடயம் இருக்குது, வந்து எந்த நேரமும் இங்கே வரையலாது. நாங்கள் வந்து நினைச்சோன்னு வரையலாது. நானே வந்து இதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் வந்து வெயிட் பண்ணினான். ஏண்டா ஜூன் 13 வந்து துறப்பினோம் இந்த இடம். மற்ற வந்து இந்த கிரவுண்ட் எக்ஸ்போசிஷனுக்கு வந்து துறப்பினோம். ஜூன் 13 வந்து துறக்கும்போது என்ன நடக்கும், அந்த நேரம் வந்து இங்கே விடுமுறை. அது ஜூன் 13 நடக்கிற நேரம் வந்து இங்கே விடுமுறை நடக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கலாது. இந்த டூரிஸ்ட் முழுக்க இங்கே இருப்பினம் துறந்து, அதாவது ஒன்லைனில் வந்து ரிசர்வேஷன் துறந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள எல்லா இடமும் போயிடும். இந்த இடத்துல வந்து இன்றைக்கு வார வந்து இனி அடுத்தது எப்போ வரப்போகிறோம்னு தெரியல. ஒருவேளை ஜனாதிபதியை கூப்பிட்டு ஏதாவது மதிப்பளித்தா மட்டும்தான் ஒழிய எல்லாட்டி எப்போ திரும்ப வரப்போகிறோன்னு தெரியல. Les membres du jury qui ont donc décidé des produits qui sont présents ici sur place. Alors avec nous pour en discuter, Madame Marie Lebec, députée des Yvelines, merci beaucoup d'être présent. Madame Fabien Mulot, vice-présidente de CLA France, merci beaucoup d'être ici. Monsieur Anthony Victorino, journaliste spécialisé sur le fabricant France et rédacteur en chef de Fin France Le Mag. Pauline Beuzelin, ancienne lauréate 2024 pour son entreprise Mi-Juin, c'est ça? Et donc qui a rejoint le jury. இங்கே வந்து முழுக்க பாதுகாப்பாக இருக்குது. ரெண்டா வந்து போலீஸ்களும் மற்றது இங்கே போலீஸ்னு சொல்லலாது இங்கே இருக்கிற வந்து ஆர்மியில் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து இங்கே காவலுக்கு இருக்கணும். ஆர்மியோட ஒரு பார்ட் தான் வந்து ஜோந்தாம்னு சொல்கிறது. அந்த ஜோந்தாம் தான் வந்து இங்கே காவலுக்கு இருக்கணும். சிவில்லையும் நிற்கணும், யூனிஃபார்மோடையும் நிற்கணும், முழு பாதுகாப்பு. ஏதாவது ஒரு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி முடிஞ்சது. அதை டக்கான உள்ளே கொண்டு போய் உங்களை விசாரிக்க தொடங்கி அங்கே முட்டை எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா என்ன ஒம்லெட் செய்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து அந்த சின்ன சின்ன கடிகாரத்தின் பொருட்களை வந்து பிரித்து வச்சிருக்கணும். என்ன நல்லா இருக்கு, வடிவாக இருக்கு பார்க்க, கிறிஸ்டலுக்குள்ள. நினைக்கிறேன் இது ஏதோ ஒட்டுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணினோம்னு சொல்லி. ஒரு மினியா ஒரு சின்ன இதில் வந்து ஒட்டுறல் நடக்குது. அதை பாருங்கள், இதில் காட்டினோம்.
pain d'épices. Non, c'est pas du pain d'épices, c'est du biscuit aux amandes avec un peu d'épices. Merci. Traditionnel. Fabriqué à Colmar. கிறிஸ்மஸுக்கு வந்து சாப்பாட்டு மேசையில் C'est tout போடக்கூடிய சாமான் l'assortiment spécial Grand Est. Puis après, vous allez partout. கிறிஸ்மஸும் வரப்போகுது தானே அதுக்காக வேண்டி இங்கே கிறிஸ்மஸை கடைசி நாளில் வந்து கொண்டாடினோம் 24 மற்றது 31ஆம் தேதி வரைக்கும் வீட்டை வந்து பெரிய சாப்பாடுலாம் வச்சு கொண்டாடினோம் அதுக்காக வேண்டி அலங்காரங்கள்லாம் நார்மல் அலங்காரம் இல்லை 5 ரூபா 10 ரூபா அலங்காரம் இல்லை எல்லாம் 100 200 அது வந்து மஸ்டர்ட்னு சொல்லி அதாவது மாமிசங்களோட அவிச்ச மாமிசம் பாதியா அவிச்ச மாமிசங்களோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் கப்புகள் அதாவது நீங்கள் இங்கே வந்ததுக்காக வேண்டி ஞாபகார்த்தமாக வாங்கி செல்லக்கூடிய கப்புகள் எல்லாம் இருக்குது எவ்வளோ இது வந்து 4 அதாவது இது வந்து 4 வந்து 31 ரூபா 31 யூரோ இந்த பேலஸ் வந்து துறக்காத நாளில் இதுக்கு முன்னால் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் இங்கே எப்படி சாப்பிடணுமோ அந்த சாப்பாடுகள் எல்லாம் அங்கே செய்வினோம் இங்கே வந்து சாப்பிட்டு எப்படி மாளிகைக்குள்ளே வாழிடமென்ற ஒரு சின்ன ஒரு காட்சியை காணலாம் அனுபவிக்கலாம் இந்த காணொளி பிடிச்சிக்க நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு முடிஞ்ச அளவு சுற்றி காட்டணும் சில இடங்களுக்கு போக இயலாது இதுக்கு மேலே தான் வந்து நம்மளுடைய பிரெஞ்சு ஜனாதிபதி இருக்கிறார் அங்கெல்லாம் போக இயலாது எங்களுக்கு குறிப்பிட்ட அறைகளை மட்டும்தான் காட்டினது இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கருத்துக்களை போடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் போடுற கருத்துக்களால் தான் வந்து இப்படி காணொளிகளை எங்களுக்கு செய்கிறதுக்கு ஊக்கமாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன் நன்றி வணக்கம்